ஹலோ ஹாய் நண்பர்களே. ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக எவ்ரிடே ஏதாச்சும் லேர்ன் பண்ணிக்கிட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ போன ட்விட்டரில் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. பிகாஸ் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்லாம் நம்ம டிசைன் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஆஸ் அ கம்யூனிட்டி நம்ம திருப்பி ஒன்று பெருசாக வளரணும், திருப்பி வளர்ந்துக்கிட்டே வரணும். பிகாஸ் எவ்ரிடே புதுசாக ஏதாச்சும் நம்ம கற்றுக்கிட்டு இருக்கிறதுனால திருப்பி நம்ம வளர்ந்துக்கிட்டு தான் இருக்கணும். ஸோ அதில் எந்த டவுட்டும் இல்லை. இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் ஒன்று டிசைன் பண்ண போகிறோம். ஸோ எல்லோரும் எவ்ரிடே பாய்க்கிற ஒரு ப்ராடக்ட் தான். அதாவது கிளாஸ் பாட்டில். இன்னும் கொஞ்சம் லோக்கலாக சொல்ல போனால் சோடா பாட்டில். எஸ், சோடா பாட்டில். ஒரு சோடா பாட்டிலை இன்ட்ரெஸ்டிங்காக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதை நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ண போகிறீங்க. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க நேராக டிசைனுக்கு போயிடலாம். ஓகே, as யூஷுவல் ஸ்கெட்ச் இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ஓகே, இந்த ஃப்ரண்ட் பிளேனில் வந்து லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரெண்டுமாக ஒரு பாட்டில் ஷேப்பை ஒன்று வரீங்க. ஓகே, இப்படி. ஓகே, உங்கள் மனசில் இப்போ ஒரு கேள்வி வந்திருக்கும், இதெல்லாம் ஒரு பாட்டில் அடை அப்படின்ட்டுன்னு. நோ, இது வந்து ஜஸ்ட் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் தான். இப்போ தான் நம்ம வந்து அதோட டிமென்ஷன் நம்ம பண்ண போகிறோம். ஓ எஸ், ஓகே. ஸோ ஒன்ஸ் பாட்டில் நீங்கள் டைமென்ஷன் பண்ணணும், உங்களுக்கு இந்த ஷேப்பில் ஒரு பாட்டில் ஒன்று கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரிவால்வ் யூஸ் பண்ண போகிறோம். எஸ், போன டியூட்டோரியலில் நம்ம எப்படி அந்த பிளேட்டுக்கு ரிவால்வ் யூஸ் பண்ணோமோ அதே மெத்தட் தான் இங்கே ரிவால்வ் யூஸ் பண்ண போகிறோம். ரிவால்வ் இந்த ப்ரொஃபைலில் இந்த இதை எடுத்துக்கோங்க, நீங்கள் வரைஞ்ச பிளேன் எடுத்துக்கோங்க. இந்த எக்ஸைஸில் இந்த மிடில் ஆஃப் த பாட்டில் எடுத்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அழகான பாட்டில் இப்படி ஒன்று கிடைக்கும். ஆல்ரைட். ஸோ இப்போ இது வந்து சாலிட்டில் இருக்குது, இந்த பாட்டில் ஃபுல்லாக சாலிட்டில் இருக்குது. ஸோ இதுக்கு திக்னஸ் கொடுக்கணுன்னா நம்ம ஷெல் எடுக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷெல் கொடுக்கணும். ஸோ ஷெல் 4 millimeter கொடுங்க, தட்ஸ் ஃபைன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒன்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஃபில்லட் பண்ண போகிறோம். ஸோ இந்த சர்ஃபேஸ் வந்து ஒரு 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 20 கொடுக்கலாமா? ஓகே, 20 இஸ் ஃபைன். ஓகே, அண்ட் தென் ஃபில்லட் அகெயின். இது ஒரு 10 இப்படி கொடுக்கலாம். ஓகே, இப்படி ஒன்று வந்துடும். அண்ட் தென் எஸ், இது ரொம்ப முக்கியம், இந்த இடம் தான் ரொம்ப முக்கியம். இந்த இடத்துல நம்ம ஃபில்லட் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் இங்கே தான் வந்து கன்சியூமர் வந்து அவங்க வாயை வச்சு குடிக்க போகிறாங்க. ஸோ எந்த ஒரு ஷார்ப் எஜஸும் இருக்கக்கூடாது. ஸோ டு அவாய்ட் தட் நம்ம ஒரு ஃபில்லட் கொடுக்குறோம். ஜஸ்ட் ஃபார் 1 millimeter இஸ் நாட். எஸ், ஓகே. ஸோ இன்றைக்கி நான் ஒரு புது ஃபீச்சர் ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணலான் இருக்கேன். அதாவது இன்ஸ்பெக்டில் போய்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா செக்ஷன் அனாலிசிஸ், இன்ஜினியரிங் டேர்மில் இது கிராஸ் செக்ஷன் வியூன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பொருளை நம்ம வெட்டி பார்க்கலாம், உள்ளே அதோட லுக் எப்படி இருக்குன்னு. ஓகே, ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஃபேஸஸ் கேட்கும். ஸோ ஃபேஸஸ் வந்து நீங்கள் இந்த ஃப்ரண்ட் பிளேன் எடுத்துக்கோங்க. ரைட். ஸோ உங்களுக்கு உள்ளே எப்படி இருக்கும். ஸோ ஆக்சுவலி உங்கள் பாட்டில் வந்து உள்ளே இப்படி இருக்குது. ஆல்ரைட். ஸோ நான் இன்னும் என்ன பண்ண போகிறேன்னா, இன்னும் கொஞ்சம் ஒரு 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 டீப்பான ஒரு விஷயத்தை பண்ணலான் இருக்கேன். அதாவது உள்ளுக்குள்ளே இருக்கிற ப்ரொஃபைலுக்கும் ஃபில்லட் கொடுக்கலான்னு ஃபீல் பண்ணுறேன். ஸோ 1 2 3 4. ஸோ இதுக்கு வந்து நம்ம மேலே வந்து 1 millimeter கொடுத்தோம், அதுவே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ உள்ளேயும் இங்கே 1 2 இங்கே வந்து நம்ம 20 வெளியே கொடுத்தோம், அதே 20 இங்கேயும் வெளியே கொடுக்கலாம். ஓகே, ஃபில்லட் இங்கே வந்து நம்ம 10 கொடுத்தோம் கீழே, ஸோ அதே 10 கொடுத்துடலாம். ஸோ ஆக்சுவலி நம்ம பாட்டில் உள்ளேயும் இப்படி இருக்குது. ஓகே, ஆல்ரைட். ஓகே, ஓகே. ஸோ அனாலிசிஸை க்ளோஸ் பண்ணால் இப்படி வரும், அனாலிசிஸ் ஆன் பண்ணால் இப்படி வரும். ரைட். ஸோ பாட்டில் halfway ரெடி.
இப்போ கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம், சேவ் பண்ணிக்கோங்க, உங்கள் ப்ராஜெக்டை சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபிசிக்கல் மெட்டீரியலில் வந்து நம்ம வந்து கிளாஸை போய் பாருங்கள். கிளாஸில் நம்ம கிளாஸ் கிளியர் கிளேசிங் ஒன்று இருக்கும், கிளேஸ் பண்ண பாட்டில், அதை செலக்ட் பண்ணி வைக்கலாம். ரைட். ஸோ இப்போ வெள்ளை கலர்னால உங்களோட இப்போ கிளாஸ் ஃபிசிக்கல் மெத்தடில் இருக்கிறனால நம்ம ஆப்ஜெக்ட் இப்படி தான் தெரியும். ஓகே. ஸோ இன்னும் கொஞ்சம் அழகாக ஆக்கிறதுக்கு நம்ம கிளாஸில் போய்ட்டு ஸ்மூஃபில் நம்ம இந்த கலருக்கு மாற்றலாம். இல்லைனா உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அதை வச்சுக்கலாம். பட் க்ரீன் பாட்டில் நல்லா இருக்குல்ல. இல்லைனா டெக்ஸ்சர் கொடுக்கலாம். ஃப்ரோஸ்டட் கொடுத்தா இப்படி இருக்கும். ஸோ நான் க்ரீனே மெயின்டைன் பண்ணிக்கிறேன். ஆல்ரைட். எஸ், ஓவராலாக கிளாஸ் பாட்டில் சேவ் பண்ணிக்கோங்க உங்கள் ப்ராஜெக்டை. ஸோ இப்போ உங்கள் கிளாஸோட வெயிட் எவ்வளோன்னு நீங்கள் பார்க்கலாம். ப்ராப்பர்ட்டிஸ்லேயே போய் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 307 கிராம்ஸ் தான். ஓகே, ரொம்ப லைட்டாக இருக்கும், பிகாஸ் கிளாஸில் இருக்கிறதுனால ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். ஓகே, ஆல்ரைட். பாட்டில் ரெடி. ஸோ இந்த டியூட்டர் நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க நான் நம்புகிறேன். ஸோ ஸ்டே டியூன். அடுத்த டியூட்டோரியலில் திருப்பி உங்கள் சந்தேகம் வரைக்கும் உங்களுக்கு விடை பெறுவது உங்கள் யோகேஷ். தேங்க்யூ, ரொம்ப நன்றி, பாய்.